நேற்று நடந்த சிஎஸ்கே எஸ்ஆர்ஹெச் மேட்ச்சில் எஸ்ஆர்ஹெச் டாஸ் ஜெயிச்சு பவுலிங் சூஸ் பண்ணாங்க. சிஎஸ்கே வரலாற்றில் முதல் தடவை 22 வயசுக்கு கீழே 5 பேர் தான் பிளேயிங் லெவலில் வச்சுருந்தாங்க. பவர் பிளேயில் பார்த்தீங்க அப்படின்னா 50 ரன் அடித்தாங்க, ஆனால் 3 விக்கெட் லூஸ் பண்ணியிருந்தாங்க. சிஎஸ்கேக்கு இந்த சீசனில் பெரிய பிரச்சனையாக இருந்தது இந்த மிடில் ஓவர்ஸ் தான். மிடில் ஓவர்ஸில் ரன்னே அடிக்க மாட்டாங்க, ரொம்ப கம்மியாக தான் ரன் வந்துட்டு இருந்தது. அது இந்த மேட்ச்சில் வந்து சரியாயிருச்சு. டெவால் பிரூவிஸோட இன்க்ளூஷன் மூலிமா இந்த மிடில் ஓவர்ஸில் நல்லாவே ரன் அடித்தாங்க. சிக்ஸர்ஸ்லாம் நிறையவே அடித்தாங்க. கிட்டத்தட்ட இந்த மிடில் ஓவர்ஸில் 80 ரன் அடித்தாங்க. ஆனால் இங்கேயும் 3 விக்கெட் லூஸ் பண்ணாங்க. ஜடேஜா, சிவம் தியூபே, டெவால் ப்ரூவிஸ் 3 பேர் அவுட் ஆனாங்க. டெவால் ப்ரூவிஸை செம்மையான ஒரு கேட்ச் மூலிமா வந்து மெண்டிஸ் வந்து அவுட் பண்ணார். கேட்ச் ஆஃப் த சீசன்னே அதை சொல்லலாம். டெத் ஓவர்ஸில் வந்து 24 ரன் அடித்தாங்க, 4 விக்கெட் போயிடுச்சு சிஎஸ்கேக்கு. ஒரு ஓட்டை அடித்தா இன்னொரு ஓட்டை பிடிக்கிறது கணக்கா டெத் ஓவர்ஸ் ஸ்ட்ராங்காக இருந்த சிஎஸ்கேக்கு இந்த மேட்ச் டெத் ஓவர்ஸ் கை கொடுக்கல. அடுத்து கிளம்புறாங்க சன்ரைசர்ஸு. அவங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அப்பப்போ விக்கெட் போய்கிட்டே இருந்துச்சு. ஆனால் இஷான் கிஷான் ஒரு 44ம், லாஸ்ட்டில் மெண்டிஸ் இருந்து ஒரு 32ம், நிதிஷ்குமார் ரெட்டியும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறதுக்கு லாஸ்ட் ஓவருக்கு முன்னாடியே வந்து மேட்சை முடிச்சு ஜெயிச்சிட்டாங்க எஸ்ஆர்ஹெச் 5 விக்கெட் வித்தியாசத்தில். இந்த மேட்சோட பிளே ஆஃபுக்கு போவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துருந்த சிஎஸ்கேக்கு அநேகமாக பிளே ஆஃபுக்கு போக முடியாதுன்னு நினைக்கிறேன். அநேகமாக இனி வந்து அடுத்த வருஷத்துக்கான பிளேயிங் 11 செட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்ட்ராங்காக கம்பேக் கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்துக்கிறது நல்லது.